வணக்கம். நான் உங்க ஹரி. நீங்கலாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஐ கட் மோட்டிவேட்டட். ஸோ நான் வந்து எப்படி மோட்டிவேட் ஆவேன்னா, நம்ம லைஃப்ல எப்படினாலுமே ஒருத்தவங்க ஒரு பெர்சன் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு சரி, நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், ஆர் நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸோ அந்த மாரி இருக்கலாம். எனக்கு வந்து நான் எப்படி மோஸ்ட்டா பண்ணுவேன்னா, செல்ஃப் மோட்டிவேட்டடா தான் இருப்பேன். அது வந்து சில நேரத்துல டிமோட்டிவேட்டடாவும் ஆயிரும். ஸோ நான் வந்து எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. நான் ஸ்கூல் டேஸ்லலாம் எப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு காம்படிஷன் எடுத்துக்கோங்க, ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கோங்களேன். அதுல நான் வந்து ஒரு 10த் அப்படி படிக்க சொல்ல, ஒரு ரன்னிங் ரேஸ்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்பயுமே அப்படிதான் நினச்சிட்டு போவேன். ஆனா நான் வந்து எப்பயுமே ஒரு 4th, 5th தான். 3rd, 2nd கூட வர மாட்டேன். ஒரு 5, 4 அப்படிதான் வருவேன். அப்போத்துல இருந்து தான் ஸோ நான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்றத பண்றதே இல்ல. ஸோ எப்படினாலும் நம்ம தோக்க போறோம். எப்படினாலும் நம்ம வந்து தோக்க தான் போறோம். இத மோட்டிவேட் பண்ணி நம்ம என்ன பண்றது அப்படின்னு தான் அப்போ வந்து நான் வந்து சின்ன பையன். ஸோ அதான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ இப்போ வந்து அத கிளாரிஃபை பண்ணி என்ன நினைச்சேன்னா, நான் வந்து யோசிக்கிறேன். அப்போ ஏன் நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா, ஏன்னா நான் அதுக்குரிய பிராக்டிஸே எதுவுமே பண்ணல. ஸோ பிராக்டிஸ் பண்ணாம நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு வர முடியும்? ஸோ அதில வந்து அவன்லாம் என்ன பண்ணுவான்னா, அத்லட்டா இருப்பான். ஸோ அதனால அவனோட பாடிய நல்லா ரெடி பண்ணுவான். ஈவ்னிங் வந்து டெய்லியுமே ஒர்க் அவுட்லேருந்து, வாக்கிங்லேருந்து அவனுக்கு அந்த ரன்னிங் பிராக்டிஸா இருக்கட்டும், எல்லாமே அவன் வந்து பண்ணுவான். ஸோ அதனால அவன் வந்து ஃபர்ஸ்ட்டா வரான். நான் வந்து எப்பயுமே ஆக்சுவலா படிக்கிறேன். வீடு, வீடு, ஸ்கூலு, வீடு, ஸ்கூலு. ஸோ அந்த மாரி தான் நான் போயிட்டுருப்பேன். ஸோ இப்போ தான் அத வந்து திங்க் பண்ணேன். அந்த இடத்துல எனக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்ல. ஸோ 10th படிக்க சொல்ல. ஸோ அதனால தான் நான் மோட்டிவேஷன் அப்படிலாம் இல்ல. நான் எப்படினாலுமே கண்டிப்பா இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா, ஆ சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் சொல்றேன். ஒரு 10th, 11th படிக்கும்போது ஒரு ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா, நான் அத வந்து அப்பவே ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடணும். நம்ம வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் இத. கரெக்ட்டா பண்ணிடலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிக்க போறோம் அப்படின்னு மோட்டிவேட்ல இருப்பேன். ஆனா அதுக்குரிய எஃபோர்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கவே மாட்டேன். ஸோ நான் சொல்லி அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த மாரி தான் இருக்கும். அது வந்து இப்ப தான் எனக்கு அந்த தாட் ப்ராசஸே தோணுது. ஸோ நம்ம ப்ளேம் பண்ணிட்டே இருந்திருக்கோம். சரி எப்படியுமே எனக்கு கிடைக்காது. நீ எதுக்குடா பார்ட்டிசிபேட் பண்ற? ஸோ அந்த நாளடைவுல இது வந்து இப்படிதான் மாறிடுது அப்படியே. ஸோ அப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாரி சொல்றதுக்குமே யாருமே இல்ல. ஆ நான் வந்து எப்படினாலுமே அவ்வளோதான்டா நமக்கு வராது. நம்மலாம் ஜெயிக்க மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸோ அந்த மாரி தான் நான் என்னையே சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அந்த மார்க் ஸ்டேட்டஸ் ஸோ அந்த மாரி இதில கூட சரி, எப்படினாலுமே நான் வந்து நினச்சுட்டே இருந்தேன். ஸோ 500 நான் வந்து 450 வாங்கியிருந்தேன். 450 வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 450 வாங்கியிருந்தேன். நான் வந்து என்ன நினச்சேன், எப்படினாலுமே ஸ்கூல் ஸ்கூல் 1, 2, 3க்குள்ள வந்துரணும். 1, 2, 3க்குள்ள வந்துரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு 450 தான் கிடைச்சுச்சு அந்த மார்க்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாரியா ஃபீல் ஆனேன். என்னடா இது! இவ்ளோ எஃபோர்ட் போட்டுமே ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்ப எஃபோர்ட் போறது வேஸ்ட்டா? அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்போ வந்து. அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன், மோட்டிவேஷன் பண்ணியுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்குரிய எஃபோர்ட்ட போட்டுமே நான் வந்து வேஸ்ட் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா இது! அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஏன் வருத்தப்பட்டேன்னா, அதுக்குரிய என்ன சொல்றது? எல்லாருமே பசங்க விளையாடுவாங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன், இல்ல 10th வந்து பப்ளிக் எக்ஸாம். ஸோ வந்து நான் வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். இந்த ஒரே ஒரு வாட்டி தான் நான் வந்து கண்டிப்பா படிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருவேன். வெளிய போறதுலேருந்து சரி, ஊர் சுத்துறதுலேருந்து சரி, ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஆ கிளாஸ் முடிச்சோனே வீட்டுக்கு வந்து படிக்க தான் செய்வேன். அப்பயும் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அவ்வளவா மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். யார்ட்டயுமே அவ்வளவா பேச மாட்டேன். ஸோ ஸ்டடீஸ் தான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணியுமே என்னால வந்து நான் வந்து ஆக்சுவலா இது வந்து குட் மார்க்ன்னு தான் சொன்னாங்க வீட்ல. ஆனா எனக்கு தான சாட்டிஸ்ஃபை ஆன மாரி தெரியல. என்ன சொல்றது? நான் வந்து ஒரு ஆர்டர்ல வச்சிருந்தேன். ஸோ அந்த இது வந்து கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஸோ அப்படியே அந்த 17 அந்த 18 ஏஜ் முடிஞ்சு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, ஸோ அப்பயுமே மார்க் வந்து ஓரளவு டீசென்ட்டா எடுத்திருந்தேன். ஆவரேஜ் மார்க் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு கவுன்சிலிங் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். ஸோ கவுன்சிலிங் போடும்போதும் நமக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த காலேஜ் போட்டேன். அந்த காலேஜ் வந்து கிடைக்கல. என்னோட மார்க் ஸ்டேட்டஸ்க்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுலயுமே நான் வந்து நினைச்சிட்டே தான் இருந்தேன். கண்டிப்பா கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுலயும் பார்த்தோம்னா கிடைக்கல. ஸோ நான் வந்து ரொம்ப டீமோட்டிவாவே ஆயிட்டேன். என்ன பண்றது அப்படின்னே ஒரு மாரியா இருந்தேன். ஸோ கடைசியா ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த காலேஜ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அத வந்து நான் சொல்றேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மெச்சூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேங்க.
ஸோ என்ன மாதிரி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறத விட அதுக்குரிய எஃபோர்ட்டை போடுறத விட நம்ம வந்து அதில் வந்து டிசிப்ளினாக மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிசிப்ளினில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க அந்த இடத்துல விக்ட்ரி பர்சனாகவே இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து டிசிப்ளின்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு வேலைக்குன்னே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 o'clock தான் டைமு. ஸோ 10 o'clock நீங்கள் வந்து ஆக்சுவலாக எப்போ போகிறீங்கன்னா ஒரு 10:30 ஒரு 11 o'clock நியரு 10:45 அந்த மாதிரி போகிறீங்க. ஸோ அது வந்து டிசிப்ளின் கிடையாது. ஸோ சொன்ன டயத்துக்கு கரெக்டாக பங்க்சுவேட்டாக போகிறீங்க. அது வந்து 10 o'clockனா 10 o'clock ஷார்ப்பாக இருக்கணும். அது வந்து நீங்கள் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அது வந்து டிசிப்ளின். அதாவது உங்களோட தொழிலில் நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அது வந்து டிசிப்ளின். ஸோ நீங்கள் வந்து டிசிப்ளின்டு பர்சனாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறதும் சரி, நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஒரு வேலை பண்ணுறதும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. ஸோ இதுதான் என்னோட மோட்டிவேஷன். நான் வந்து இப்போ தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறேன்ல, சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. நான் மோட்டிவேஷன் என்னன்னா, நான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும், இந்த மாதிரி வின் பண்ணணும், எனக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக போய் நின்றணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவேனே தவிர அதுக்குரிய எஃபோர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட மாட்டேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது 10th ஸ்டாண்டர்ட் வர. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 16, 17 ஏஜ் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குரிய எஃபோர்ட்டை போடுவேன். ஆனால் அதில் வந்து நான் டிசிப்ளினாக இருக்க மாட்டேன். சொன்னேன்னா நான் இந்த மாதிரி தான் சும்மா எடுத்தோம் கவுத்தோம். ஸோ அந்த மாதிரியா இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து என்னையே ப்ளேம் பண்ணிப்பேன். எப்படினாலும் உனக்கு கிடைக்காது, நீ ஏன் பண்ணுற, அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ இப்போ தான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி நம்ம ஏன் இப்படி லாஸ் ஆகிறோம், எதுக்குனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி இப்போ தான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து மோட்டிவேஷன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டிசிப்ளினடாக இருக்கணும். அதுக்குரிய எஃபோர்ட்டை போட்டுட்டு அதில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தாங்க. ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தெரியும். ஆக்டிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக கூட இருக்கட்டும், இப்போ வரை இருக்கட்டும், அவர் இதுவரைக்கும் லேட்டாக வந்ததா சரித்திரமே கிடையாதான். ஸோ எப்போ அவருக்கு கால் ஷீட் கொடுத்தாலும் அவரை இன்கேஸ் அவங்கள வந்து மிட் நைட்டில் கூப்பிட்டாலும் சரி ஆர் மார்னிங்கில் கூப்பிட்டாலும் சரி 10 o'clockனா 10 o'clock ஷார்ப்பாக வந்து நிற்பாராம். ஸோ இதுதான் அவர் தொழிலுக்கு செலுத்துகிற மரியாதைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாங்க. ஸோ இப்போ பெரிய ஆள் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து நினச்சா கூட எதுக்கு அவர் இப்போ 10 o'clockனா 11:30 போல் வரலாம். ஏன்னா அவர் தான் ஹீரோ, யாரும் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. ஸோ அவர் வந்து அப்படி வரலாம். ஸோ ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கரெக்டாக ஆன் த ஸ்பாட்டில் இது 10னா 10 o'clock ஷார்ப்பாக வந்து நிற்கிறாரு. அதனால தான் அவர் எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே இன்னும் சூப்பர் ஸ்டாராக அவரோட மதிப்பு குறையாமல் எங்கேயோ இருக்கிறாருங்க அவர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து டிசிப்ளினாக இருங்க. உங்களோட ஒர்க்கில் நீங்கள் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் உங்களுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.